வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம திருநெல்வேலியிலேருந்து இன்றைக்கி சிவந்திபுரம் அப்படிங்கிற எங்கள் கிராமத்துக்கு போகிறோம். இது கல்லடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் வழியாக போகணும். அதே மாதிரி நம்ம எங்கள் கிராமத்துக்குலேருந்து ரொம்ப பக்கம் 10-15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பாபநாசம் போயிடலாம். பாபநாசத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கும் போகணும் அப்படிங்கிறது நம்ம பிளான் இன்னைக்கு. நாங்கள் காலையில் கிளம்பிட்டோம். ரொம்ப ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்ம ரீச் பண்ணிடலாம் திருநெல்வேலியிலேருந்து இந்த கோவிலை. வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு வயல், பின்பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை, வாழை மரம், தென்னை மரம் எல்லாம் வரிசையாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்கும். பொல்யூஷனும் கிடையாது, எந்த விதமான தூசியும் கிடையாது. அருமையான ஊர் இது. இப்போ நம்ம சிவந்திபுரம் வந்துட்டோம். இந்த ஊரில் பிரதானமாக இருக்கிறது ஒரு சின்ன குன்று மலைன்னு சொல்லலாம். தென்பொதிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மலை மேலே தான் நான் நின்றுட்டுருக்கேன். இதுலேருந்து 4 பக்கமும் உங்களுக்கு நான் எங்கள் ஊரை காமிக்கிறேன். இந்த ஊரில் இருக்கிற வயல் நிறைய எங்கள் தாத்தாவுடைய வயல் தான். இங்கேருந்தே உங்களுக்கு பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு தெரியுது. இந்த மலை மேலே நம்ம நடக்கும்போது பழைய காலத்தில் எங்கள் பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, நம்ம குடும்பத்தில் எல்லாரோடையும் நாங்கள் வந்ததெல்லாம் நல்ல நினைவுக்கு வருது. அதே மாதிரி இந்த கோவிலில் சுனையிலேருந்து இந்த ஒரு சுவாமி பாதம் கிடச்சிது. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பாதம் தான். 1955 இது கிடச்சிருக்கு. அப்புறம் இது சுவாமி முருகன் தான் கனவுல அது தண்ணி இங்கே பிரதிஷ்டை பண்ணபடி சொன்னதுனால எங்கள் தாத்தா பெரிய தாத்தா காலத்தில் இதை இந்த சுவாமியை அவங்க தான் கல்லில் வடித்து இங்கே வச்சாங்க. ஸோ இந்த கோவில் இப்போவும் நம்ம குடும்பத்துலேருந்து தான் தர்மகர்த்தாவாக இருக்காங்க. வழியாக அதை நம்ம செய்துட்டு வரோம். பட் ஊருக்கு பொதுவான கோவில் தான். ஊரில் எல்லோரும் இதுக்கு இந்த சுவாமியோட அனுகிரகத்துக்காக அக்கம் பக்கத்தில் இருக்கிற பல ஊர்கள்லேருந்தும் இந்த கோவிலுக்கு வர்றது வழக்கம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பண்ணுற எல்லா விசேஷங்களையும் இந்த கோவிலையும் அனுஷ்டிக்கிறாங்க. தென்பொதிகை குமார் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லி இவரை சொல்கிறது. நம்ம இந்த கோவிலில் கால பைரவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா வந்தது தான். அதே மாதிரி நவகிரகம் எல்லாமே இந்த கோவிலில் இருக்குது. ஆதியில் சுனையிலிருந்தே ஒரு பிள்ளையார் சிலை இங்கே கிடச்சிது. அந்த தண்ணீர்லேயே இருந்ததுனால அந்த பிள்ளையார் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருப்பார். ரொம்ப நாள் தண்ணீரில் இருந்ததுனால அந்த கண் மூக்கெல்லாம் உங்களுக்கு இது மழுங்கின மாதிரி இருக்கிறது. அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சுவாமியை. ஸோ இன்றைக்கி காலபைரவருக்கு அஷ்டமிங்கிறதுனால பூஜை நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த பிள்ளையார். இந்த பிள்ளையார் ரொம்ப அனுகிரகம் பண்ணுறாரு எல்லாருக்கும். இந்த சுனையும் இங்கே இருக்குது, இது பக்கத்துலேயே. இந்த கோவிலை நம்ம சுற்றி வலம் வரும்போது இங்கேருந்து பல கிராமங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த காலத்தில் எங்கள் தாத்தா ரிட்டையர் ஆகி வந்தது உடனே இங்கேருந்து இந்த மலைக்கு ஒரு படிக்கட்டி ஒரு பாதை பண்ணாங்க. அந்த படிக்கட்டில் தான் இப்போவும் பக்தர்கள்லாம் அந்த மலைக்கு வராங்க. இந்த கோவிலை சுற்றி வரும்போது பழைய காலத்தில் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா எல்லாரோடையும் நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது காலத்துலேருந்தே வந்தது, வருஷம் இங்கே வந்ததை நாங்கள் நினச்சிக்கிறோம். அவங்க எல்லாரையும் மனசால் நாங்கள் வணங்குறோம். இப்போவும் நாங்கள் எப்போல்லாம் வரோமோ அப்போ இந்த கோவிலுக்கு வரணும் அப்படிங்கிறத ஒரு ஆசையாக வச்சு நாங்கள் பண்ணுறோம். அந்த பகவானும் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறாரு. உங்களில் யாருக்காவது இங்கே வர முடிஞ்சதுன்னா அவசியமாக அந்த கோயிலுக்கு இந்த சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். உங்கள் எல்லாருடைய சார்பிலையும் நாங்கள் இந்த கோயில் இன்றைக்கி பார்த்து இங்கேருந்து இப்போ கிளம்பி நாங்கள் பூஜைக்கு அப்புறம் நாங்கள் இப்போ பாபநாசம் போக போகிறோம். இப்போ திருச்செந்தூரில் நடக்கிற மாசி திருவிழா இப்போ இந்த கோவிலில் நடந்துகிட்ருக்கு ரொம்ப சிறப்பாக. இப்போ நம்ம பாபநாசம் வந்துட்டோம். இங்கேயும் நாம் தரிசனம் பண்ணி அனுகிரகத்தை பெறலாம் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.